ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு வீட்டில் உருளைக்கிழங்கும் 1 கப் கோதுமை மாவும் இருந்தாலே போதும். வெளியே நல்லா மொறுன்னு கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும், உள்ளே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் நல்லா ஸ்பைஸியாகவும் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு கூட ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே இப்போ உருளைக்கிழங்க வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு ஸ்டவ்வில் எடுத்து வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சுக்கலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கு நமக்கு நல்லா சாஃப்டாக குழைவாக வெந்து வரும். உருளைக்கிழங்கு வேகட்டும். இது வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மாவோடு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அடுத்து இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. கூடவே இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக மாவை முதல்ல பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு நல்லா இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்பொழுதைக்கு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச அந்த உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. அதை இப்போ இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். உருளைக்கிழங்கோட தோலெல்லாம் நான் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு மேஷர் வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்க நல்லா இந்த அளவுக்கு மசிச்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயையும் நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கூட ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கூட தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எந்த ஒரு வாசனையும் இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு கலந்து வச்ச பிறகு இப்பொழுதைக்கு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை உருட்டி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சப்பாத்தி கல்லில் நல்லா முதல்ல மாவை தூவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டையை உருட்டி இப்போ இந்த சப்பாத்தி கல்லில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்குவோம். சப்பாத்திக்கு எப்படி மாவை தேய்ப்போமோ அதே போல் தான் நல்லா சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கணும். மாவு சப்பாத்தி கல்லையும் கட்டையிலையும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக மாவு தூவி விட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் கனமாக இந்த மாவை தேய்ச்சிடக்கூடாது. நல்லா நைஸாக நம்ம சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிற இந்த ஸ்நாக்ஸுக்கு நல்லா நீளமாக இந்த மாவை நம்ம கட் பண்ணிக்கணும். அதனால் இதை சரியாக ஒரு 3 பீஸ் கிட்ட நான் இதை கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நீளமாக மாவை கட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க நீளமாக இந்த மாதிரி உருட்டி எடுத்து மாவில் இந்த ஓரமாக இந்த இடத்துல சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ மாவை லைட்டாக மடித்து இந்த மாதிரி உருளைக்கிழங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துகிட்டே வரணும். ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் மைதா மாவு பேஸ்ட்டாக அப்ளை பண்ணி நல்லா இந்த மாதிரி எட்ஜை ஒட்டி விட்டுக்குங்க. நமக்கு உள்ளே வச்சுருக்க உருளைக்கிழங்கு சுத்தர வெளியில் வரக்கூடாது. இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம உருட்டி எடுத்துக்கணும். இதே போல் தான் மீதம் இருக்கிறதையும் உருட்டி எடுக்கணும். இன்னொன்று கூட உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஓரத்தில் மைதா மாவு பேஸ்ட்டை வச்சு நல்லா ஒட்டிட்டோம்னா நமக்கு பிரியாமல் வரும். பாருங்கள், ரொம்பவே பெர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட்டோம். இதே போல் மீத இருக்க மாவு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம்.
பாருங்கள், நம்ம உள்ளே வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் மட்டும் வெளியில் வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக அந்த உருண்டையை உருட்டி வச்சு நம்ம மாவு வந்து நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பர்ஃபெக்டாக இதை செஞ்சு முடிச்சிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க. ரொம்ப அதிகமான எண்ணெய் இதுக்கு தேவைப்படாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டா போதும். எண்ணெயை கொஞ்சம் மீடியம் ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்சில் சேர்க்கும் போது எத்தனை சேர்க்க முடியுதோ அதுக்கேற்றது மாதிரி சேர்த்துக்குங்க. நான் ஃபஸ்ட்டு பேட்சில் பார்த்திங்கன்னா ஒரு 6 பீஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதை முதல்ல நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில் வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு பக்கம் நல்ல ஒரு கோல்டன் கலரில் செவந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்தோடனே மெதுவாக இன்னொரு பக்கமே எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் ஒரு பக்கம் மட்டும் வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதே போல் எல்லா பக்கமே நல்ல ஒரு கோல்டன் கலரில் செவந்து வர வரைக்கும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கமே நம்ம திருப்பி விட்டோம்னா நல்லா பாருங்கள், ஒரு பக்கம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்திருக்கு. இதே போல் தான் எல்லா பக்கமே செவந்து வரணும். அதனால் மாற்றி மாற்றி ரோல் பண்ணி திருப்பி விட்டோம்னா எல்லா பக்கமே ஈவனாக செவந்து வந்துடும். எல்லா பக்கமும் நல்லா வெந்து வர்ற வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். அடுத்த கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லா பக்கமே ஈவனாக நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்துருச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா வெளியில் க்ரன்ச்சியாக சூப்பராக உள்ள உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்லாம் வச்சுருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். சுட சுட செஞ்சு சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான், எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.